வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பதிவேடுகள் துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான வேலைகள், அதாவது லேண்ட் அண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலைகள் விடப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாஸ் வந்து பண்ணிருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்டான கவர்மெண்ட் ஜாப் தான். அப்ராக்சிமேட்லி உங்களுக்கான சம்பளம் வந்து ஓப்பனிங்ல 15,900 ரூபாயில இருந்து 58,500 ரூபாய் வரைக்கும் இந்த வேலைகள்ல தரப்படுது. பிளஸ் இது போக உங்களுக்கான அலவுன்ஸ் அப்படின்றதுமே தனிப்பட்ட முறையில் தரப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன வேலைகளுக்கு அப்படின்னா எழுத்தர் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகளுக்கு தான் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ இந்த வேலைகளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சில கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அதுவுமே என்னென்ன, எப்படி இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கணும், லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ மறக்காம பார்க்குற மட்டும் இல்லாமல் தயவுசெய்து அப்ளை வந்து பண்ணுங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். இது வந்து தமிழ்நாடோட லேண்ட் அண்ட் ரெக்கார்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதில் ரெக்கார்டு கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கான ஆட்கள் தேர்வு செய்யப்படுது. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணதுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து பார்த்துடலாம். ஜூலை 9 தான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி. அதுக்குள்ள ஆஃப்லைனில், அதாவது நீங்கள் வந்து தபால் மூலியமாக தான் அந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். மெயினாக அந்த வேலைகள் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து என்னன்னா, தமிழ் வந்து எழுத படிக்க பேச மெயினா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து எந்த மாதிரி ரன் ஆகுது, லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்ற போது அதுல உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்ற சில முக்கியமான தகுதிகள் அப்படின்றத வந்து பாக்குறாங்க. இதுக்கு 10th மட்டும் பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு மேல நீங்க டிகிரி 12th இன்ஜினியரிங் என்ன முடிச்சாலும் ஓகே தான், நல்ல ப்ராப்ளம் வந்து கிடையவே கிடையாது. தமிழ் இங்கிலீஷ், ஆனா மெயின் வந்து தமிழ் தான் அவங்க சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க தமிழ் மீடியம் முடிச்சு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான முன்னுரிமை அப்படின்றது இதுல வந்து தரப்படும். மெயினா அந்த வேலைகளுக்கு குட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் ஸ்கில், பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில்லும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் மெயின்டைனிங் அப்படின்றது ஒரு ஒர்க் ஸ்கில் அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்கணும். எக்ஸ்ட்ரா அடிஷனலா கேட்கக்கூடியது வந்து டேட்டா என்ட்ரி, அதாவது டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஃபைல் மேனேஜ்மெண்டிங் ஸ்கில், எம்எஸ் ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும், ஓகேங்களா, அதாவது 18ல இருந்து 32 வயசு வரைக்கும். எஸ்சி இருக்கீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும். ஜென்ரல் ஓசியா இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும். இது போக ஒருவேளை நீங்க வந்து இந்த கமிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தரப்படும். ஸோ அதையுமே நீங்க வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான சம்பளம் வந்து 15,900 ரூபாய் வந்து ஸ்டார்டிங் பீரியட். அதுலயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியரன்ஸ் அலோன்ஸ் அப்படின்னு தருவாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் அப்படின்னு தருவாங்க, மெடிக்கல் பெனிஃபிட், அப்புறம் வந்து பென்ஷன் பெனிஃபிட், பெய்டு லீவ், கெரியர் அட்வான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி 5 இயர் 3 இயருக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிளாக் மார்க் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு இருக்கு. அப்புறம் கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ முழுக்க இந்த ஜாபுக்கு நீங்க ஃப்ரீயாவே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கு 2 மோடு தான் அப்ளை பண்ற செலக்ஷன் ப்ராசஸ் வந்து. ஃபர்ஸ்ட் ரீடிங் ரைட்டிங் ஸ்கில் வந்து பாக்குறாங்க, தமிழும் இங்கிலீஷும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப பேசிக் தான், தமிழ் தான் கிட்டத்தட்ட 95% வந்து மெயினா, தமிழ் தான் ரொம்ப மெயினா பாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா சில பேசிக்கான கேள்விகள் வந்து கேட்கப்படும். அதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்ற போது கரெக்டா இருக்கும் இந்த வேலைகளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் தரேன் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த வேலைகளுக்கான ஷார்ட் லிஸ்ட் ரேஷியோமே எப்படி அப்படின்னா, லைக் எக்ஸாம்பிளுக்கு 5 பேர், ஒரு உதாரணத்துக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 5 பேர் வந்து இன்டர்வியூல வராங்க அப்படின்னா அந்த 5க்கு 1:2 அப்படின்ற கேட்டகரியில தான் நாங்கள் வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கு. அந்த லிங்கையுமே நான் டச் பண்றேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மணி கிளிக் எடுத்து பார்த்தீங்களா, எஸ், இதை வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ லைக் இந்த செகண்ட்ஸ் வந்து முடிகிற இதே இடங்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு திரும்பவுமே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகும், ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ். இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. சேம் பாத்தீங்கன்னா எனக்கு அதே மணிக்கு கிளிக்கர் வந்துருச்சா. ஓகே, இப்போ நான் இதை வந்து டச் பண்றேன். இப்போ எனக்கு கூகுள் டிரைவ்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் வந்து ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு நில அளவை பதிவேட்டு துறையில விட்டிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பிடிஎஃப்கான அஃபிஷியல் பிடிஎஃப். ஓகே, இதை வந்து பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஏஜ் லிமிட் விஷயங்கள் நம்ம என்னென்ன பார்த்தோமோ எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. டேட் கூட போட்டிருக்காங்க, ஜூலை 9 வியாழக்கிழமை அன்று சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் வந்து அனுப்பியிருக்கணும். இன்கேஸ் நீங்க லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிராகரிக்கப்படும் அப்படின்றமே அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே தரேன்,
மறக்காம டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ்ல இருக்கனால இங்க தமிழ்லயே ஃபில் பண்ணிக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இங்க வந்து உங்க நேம் போடுங்க, அப்புறம் வந்து உங்க அப்பாவோட பேரு, ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அந்த போட்டோக்கு கீழேயே கையெழுத்து அப்படின்றத நீங்க போட்டுருக்கணும். அதாவது போட்டோ ஒட்டிட்டு அதுக்கு மேல வந்து ஜெல் பேனா இருக்குல்ல, அதை வச்சு அந்த போட்டோக்கு மேலே நீங்க கையெழுத்து வந்து போட்டுருக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் என்ன ஜெண்டர் வந்து இருக்கீங்க, கல்வி தகுதி வந்து என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து அடிப்படை கணினி அறிவு வந்து தெரியுமா தெரியாதான் கேட்டிருக்காங்க. தெரியும்னா டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மதம் சாதி அதில் வந்து நீங்கள் என்ன வரீங்க, உட்பிரிவு என்னன்றதை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, அதாவது உங்கள் வீட்டோட அட்ரஸ் வந்து மறக்காம இங்கே வந்து கொடுத்துருங்க. நிரந்தர முகவரி எனக்கு ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா, இப்போ தற்காலிகமாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு முகவரியும், நிரந்தர முகவரியில் எனக்கு ரெண்டுமே சேம் தான் அப்படின்னா ரெண்டையுமே நீங்கள் வந்து தாராளமாக அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண், ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரியான நம்பரை தயவு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் இதர தகுதிகள், இது எல்லாத்தையுமே வச்சு இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிருங்க மறக்காம. எந்த டேட், அதுக்கப்புறம் எந்த இடம் அப்படின்ற போட்டுட்டு இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சரையும் வந்து போட்டுட்டு இது கூட உங்களோட 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார், வேலைவாய்ப்பில் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் அது சம்பந்தமான சர்டிஃபிகேட் அப்படின்ற எல்லா சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கரெக்டாக ஜெராக்ஸ் தான், இது எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்து அட்டாச் வந்து பண்ணிருங்க. அட்டாச் பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் எதுல வேணாலுமே நீங்க அனுப்பியிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ நான் அந்த அட்ரஸுமே உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ மேல இந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்க போட்டிருக்காங்க தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு முகவரி அப்படின்னு போட்டு இந்த அட்ரஸ் தான். அரையன் 8 பழைய கட்டிடம், தரைதளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோவை 18 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் அனுப்பியிருக்கணும். ஃப்ரம்ல உங்க அட்ரஸ், டூல இந்த அட்ரஸ் மறக்காம போட்டு இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து அனுப்பியிருக்கணும் வரக்கூடிய ஜூலை 9ஆம் தேதிக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். ஸோ அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான தனிப்பட்ட ஃபீஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நார்மலாக நீங்க ஈஸியாகவே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்க அப்ளை வந்து பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு எப்போ ரிப்ளை வரும் அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு வந்து நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம், அதாவது கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அட்ரஸ் ஃப்ரம்ல வந்து போறீங்களோ அதே அட்ரஸ்க்கே நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க. இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணிடுறேன். ஸோ அடுத்தும் நம்ம சேனல் நிறைய ஜாப்ஸ் வருது. இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. நிறைய ஜாப்ஸ் வந்து பிரைவேட்லயும் போறோம், கவர்மெண்ட்லயும் போறோம். பார்க்கறது மட்டும் இல்லாம கீழே இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்கை டச் பண்ணி மறக்காம அப்ளையும் வந்து பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.